ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் ஆல் ஆர் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. எஸ் சார், நான் எப்பவுமே வந்துட்டு என்னோட சட்ட கலர் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும். பட் ஆனா இன்னைக்கு வந்து நான் மாசத்துல ஒரு 2-3 நாள் மட்டும் பச்சை கலர் சட்டை போட்டு வருவேன். என்னைக்குலாம் நான் அந்த பச்சை சட்டை போட்டு வரேன்னா அன்னைக்கு என்னோட மேட்ச், அன்னைக்கு வந்து என்னோட டே வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சார். நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ஓ, ஃப்ரெஷ்ஷா பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வரீங்க பொழுது. வெரி 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 நைஸ். இல்ல, எனக்கு குரூப் வந்து மிச்சல் ஸ்டார்க். ஆமா, மிச்சல் ஸ்டார்க்கு பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோ மாதிரி வந்து வில்லனா மாறினவர் அவர் தான் அவருடைய டீமுக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, கர்நாடகா ஸ்டோரி, ஆர்சிபியுடைய ஸ்டோரிய கர்நாடகா ஸ்டோரி. கர்நாடகா அதுல ஆர்சிபிக்கு கடைசியா வந்து ஆபத் பாண்டவன் மாதிரி வந்தது கர்நாடகால கரண் சர்மா வந்தாரு. பட் அவர் யார் ஆடுறாரு? கர்ணாவும் ஆடுறாரு. கர்ணாவா ஒருத்தர் வாங்கி 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 குத்தினே இருக்காருல, 6 ஸ்டார்க்குன்னு ஒருத்தர். அவர் போலிங், கர்ணா போலிங், கர்ண் பேட்டிங். ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க அந்த வாரம். கட்சியில கர்நாடகா ஸ்டோரியில கவுந்துட்டாங்க. அது ஆர்சிபிக்கு ரொம்ப ரொம்ப பரிதாபம். பியூட்டிஃபுல் டிஸ்பிளே, பட் பேட் லக். அதாவது கட்சியில இந்த மாதிரி ஆகி போச்சு. மிச்சல் ஸ்டார்க்கு வந்து லாஸ்ட் பால் போட்டு KKR ஜெயிச்சது ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னை பொறுத்த வரைக்கும். நார்மலா நம்ம டீம்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, டால் ஹெஃப்டி ஃபாஸ்ட் பவுலர். அவர் யாருக்கெல்லாம் போடுவாருன்னா, நார்மலா நம்ம டீம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, KKRல ப்ராப்ளமே இல்லம்மா, லாஸ்ட் ஓவர் மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு, பிரச்சனையே கிடையாது சொல்லுவோம். ஆர்சிபி சொல்றாங்க கவலையே கிடையாது, மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு லாஸ்ட் ஓவர், கண்டிப்பா நம்ம வின்னு அப்படின்னு தான் வந்தாங்க. பியோர் பேட் லக். சத்தியமா ஆர்சிபி ஜெயிச்சிருக்கணும். எஸ்பெஷலி கரண் சர்மா அடிச்ச மேக்னிஃபிசன்ட் சிக்ஸர்ஸ். ஆனா யாருக்கும் வேணா ஹோப் கொடுக்குற அளவுக்கு நம்ம மிச்சல் ஸ்டார்க் போடுறாரு. அந்த 24.75 crores அவருக்கு கொடுத்தாங்களா, அவரு கொடுத்தாரான்னு எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. இல்ல, ஆக்சுவலா வந்து அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நமக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்களோ அவ்வளவு 6 பதிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் 24.75 கோடி 6ல இப்பதான் நான் 3/4 கோடி 6 குடுத்துக்கிறேன், இன்னும் 24 கோடி 6 கொடுக்காம போக மாட்டேன்றாராம் அவரு கேட்க. நீங்க சொல்றதுக்கு பேர் தான் ஸ்டார்க் ரியாலிட்டின்னு பேர் இங்கிலீஷ்ல நினைக்கிறேன். சார், இன்னைக்கு இந்த மேட்ச்ல வந்து இந்த லாஸ்ட் ஓவர் ஜிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னடா அது இவ்வளவு அழகா வந்து கரண் சர்மாக்கு வந்து ரன்ஸ் கொடுக்க முடியுமா? ஏன்னா ஒரு அவுட், நீங்க சொல்ற மாதிரி அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப், நல்லா ஹாஃப் வாலி ஷாட் ஜூஸியா போட்டு தரேன், முடிஞ்சா 3 6 அடிச்சுக்க அப்படின்னு அவர் போட்டாரு. அதை கரண் சர்மா இருந்தாலும் அடிச்சு காட்டினார், ஓகே. பட் இது எப்படி நம்மள கொஸ்டின் பண்ணுதுன்னா, நிறைய தடவை நம்ம IPL பார்த்திருக்கோம். அதர் எண்ட்ல வந்துட்டு வேணாம் இவருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க வேணாம், நம்மளே அடிப்போம்னு சொல்லி ஒரு பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணி கடைசியில அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆனதுக்கு அப்புறமா யாருக்கு சான்ஸ் கொடுக்காம அதர் எண்ட்ல நிப்பாட்டணுமோ அவர் வந்து அடிச்சிருந்தாரு மேட்ச. இதை நம்ம 2-3 இடங்கள்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்னைக்கு கரண் சர்மா அந்த மாதிரி தான் பண்ணாரு. பட் நீங்க DK பண்ணது வந்து இன்னைக்கு கரெக்ட் நினைக்கிறீங்களா? பிகாஸ் இஸ் a proven பேட்ஸ்மேன் இந்த சீசன்ல. அவர் தான் அடிச்சிருக்காரு. அவருக்கு தெரியாது கரண் சர்மா இன்னைக்கு திடீர்னு இப்படி அடிப்பாருன்னு. இல்லையா? கரெக்ட் தானே? கரண் சர்மா CSK கார்டு இந்த டைத்துல திடீர்னு தப்பு 4 6 அடிப்பார். ஆனா அவர் பேட்டை வந்து நீ கம்ப்ளீட்டா தூசி தட்டி பெயிண்டிங் எல்லாம் போயிருக்கு, அது ஒட்டு வேலையெல்லாம் பண்ணி இப்பதான் அடிக்கிறாரு பேட் கையில. அவருக்கு மிச்சல் ஸ்டார்க் 3 6 கொடுக்குறாருன்னா என்ன ஒரு தாராள மனசு. அர்ஜுனா அவார்ட்ல இல்ல, கர்ணா அவார்டு அவர் கொடுத்துடலாம். இப்ப அந்த பேச மிச்சல் ஸ்டார்க் ஸ்ட்ரெயிட்டா ஸ்டம்புல போட்டாலும் அது மிஸ் பண்ணா போல்ட் ஒரு LBW கிடைக்கும். ஆனா புடிவாதமா வைட் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப் ஃபுல் பேஸ்ல தட்னா 6 தான், 4 கிடையாது, 6 தான்ற மாதிரி போடுறாருன்னா மிச்சல் ஸ்டார்க் உண்மையிலேயே கிரேட். எனிவே நம்ம மறுபடியும் மேட்சுக்கு வருவோம் ஆரம்பத்துல இருந்து. எஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தோம்னா சார், இவங்களுடைய இந்த சேஸ்க்குலாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 200+ ஸ்கோரை வந்துட்டு KKR எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அந்த விக்கெட்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ஆரம்பத்துல RCB எடுத்துட்டே இருந்தாங்க. ரெகுலர்லி ஒரு 1 விக்கெட் 2 விக்கெட் வந்துட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, இது ஸ்டாப் ஆகும்னு பார்த்தோம். கடைசியில வச்சு உரிச்சு இந்த லாஸ்ட் 19th and 20th ஓவர்ல ஓகே, RCB பவுலிங்னா எண்டிங் இப்படிதான்ப்பா இருக்கணும்னு சொல்லி கடைசியில அவங்கள 220 வரைக்குமே கொண்டு வந்துட்டாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட பவுலிங் பத்தி சொல்லுங்க. RCB பவுலிங், உங்களோட ராயல் காலிங் பெல் பவுலிங் பத்தி சொல்லுங்க சார். ஐ டெல் யூ, RCB நான் ஒரு விஷயத்துக்கு நான் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்றேன். நான் எந்த விஷயத்துக்கு டெல்லியை பிளேம் பண்ணனோ
உங்களுக்கு யார்கர் போட சொல்லியே தரலையா கங்குலியும் பாண்டிங்கும் கேட்டல. அதை வந்து நிறைவேற்றிட்டாங்க ஆர்சிபி. ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் டீம் விச் எக்ஸ்போஸ்ட் ஹிட்டர்ஸ். சுனில் நாராயணுடைய காலை உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஒயிட் பால் நிதி நேர காலில் இறங்கினா என்ன ஆகும்? கரெக்டா தயாள் டாப் கிளாஸா போட்டு அவர் காலை வச்சிட்டார், அவரை ஷூ மாத்த வச்சிட்டார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா காலை ஃப்ரண்ட்லயே எடுக்க வரல. கடைசியில ஸ்லோ பால், திருப்பி நான் சொன்ன ஒயிட் அவுட் ஜாசன் ஸ்லோ பால், அதுல சுனில் நாராயண் எடுத்தார். ஆண்டர் ரசல் இன்னும் அடிப்பார். இன்னைக்கு திருப்பி அவருக்கு யாருக்கு சப்போர்ட், அவரை குழந்த மாதிரி நிக்க வச்சிட்டாங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த கச்சா மூச்சான அக்ரெசிவா அடிக்கிற ஹிட்டர்ஸுக்கு என்ன லூப் ஹோல் இருக்குன்றதை எக்ஸ்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டீம் ஆர்சிபி தான். பிரமாதமா போட்டாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக அவங்க தான் சார் ஜெயிக்கணும். பிராங்கா சொல்றேன், வந்து ரொம்ப ரொம்ப பேட்ல இருக்கு. தினேஷ் கார்த்திகை ரொம்ப பிரில்லியண்டா அவங்க ஸ்லோவா போட்டு கண்டெயின் பண்ணிட்டாங்க டாப் கிளாஸா. அண்ட் ரசல் அந்த ஒரு ஓவர்ல 2 விக்கெட் எடுத்ததுல அது ஆக்சுவலா நல்ல பாலே கிடையாது. பட் இந்த ஆடி இந்த 2 பேரும் நேற்று ஒண்ணு சொன்ன, நேற்று பேசுறதெல்லாம் இன்னைக்கு உண்மையாகுது. ஒரு லவ்லி பார்ட்னர்ஷிப் இருக்குச்சு. ஒருத்தர் அவுட் ஆயிட்டாருன்னா இன்னொருத்தர் கேர்ஃபுல் ஆகணும். வில் ஜாக்ஸ் டாப் கிளாஸ் ஆனார். அவர் ரசலுக்கு ஃபென்ஸ்ல அவுட் ஆன உடனே பட்டிதார் கேர்ஃபுல்லா இருக்கணும். பட்டிதார் பிளேட் த மாஸ்டர் இன்னிங்ஸ். பட்டிதார்னாலதான் இன்னைக்கு ஆர்சிபிக்கு இவ்வளவு க்ளோஸ் ஆகுது மேட்ச். எக்ஸ்ட்ராடனரி நாக், என்ன கிளீன் டெக்னிக், என்ன அழகா இம்ப்ரூவைசிங் ஒவ்வொரு 6 அடிக்கிறதுக்கும். அவரு போய் ஜாக்ஸ் போனோடனே உடனே போனார் பாத்தீங்களா, அது பண்ணிருக்கவே கூடாது. அவர் நின்றுக்கணும். டேர்னிங் பாயிண்டா போச்சு அந்த பர்டிகுலர் ஓவர். அந்த ஓவர்ல தான் ஆல்மோஸ்ட் கேம் அப். இந்த மேட்ச் போனதுக்காக இந்த பட்டிதார் அவுட் தான். எஸ் சார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சுனில் நாராயணுக்கு ஒரு பிளானோட வந்தாங்க, அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஆரம்பம் பார்க்கும்போது நமக்கு வந்து பரவாயில்ல, ஆர்சிபி நீங்க சூப்பர் பிளான்ஸோட வந்திருக்காங்க, கேட்காது இந்த பேட்ஸ்மேனுக்கு இந்த பிளான். பட் ஆனா அந்த பிளான்ல இருந்து அவங்க கவனிக்காம விட்டது யாருன்னா ஃபில் சால்ட். அவங்க எய்ம் பண்ண சுனில் நாராயண், ஐயோ செஞ்சுரி போட்டு வந்துட்டாருப்பா, இவரை நிறுத்தணும் வந்தா ஃபில் சால்ட் ஈஸியா அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் பேப்பர் மாதிரி வந்து அழகா அடிச்சுட்டு போயிட்டாரு இன்னைக்கு. அவர் ஃபில் சால்ட் இன்னிங் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச். நீங்க ஃபில் சால்ட் என்ன போட்டாலும் அசால்ட்ன்றார். அவர் வந்து ரொம்ப கஷ்டம், அவரை கண்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்பின் போட்டு இப்ப அந்த நம்ம எம் சித்தார்த்தெல்லாம் போடுறாரு பாருங்க, அந்த மாதிரி போலர் டைட்டா போட்டுதான் அவரை வந்து நீங்க எடுக்கணும். நீங்க வேகமா போட வேகமா அடிப்பாரு. அவருக்கு ஏன்னா முதல் 6 ஓவர்ஸ்ல அவர்கிட்ட எல்லாம் விளையாட முடியாது, போட்டு வேண்டியதுதான். நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் யார்கர் போட்டு அவர் எடுக்க முடியாது. பிகாஸ் ரொம்ப குவிக்கா வருது பேக் லிஃப்ட். யார்கர் கொஞ்சம் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா பிகம்ஸ் ஓவர் பிச் டெலிவரி, அதை அடிச்சிருந்தார் ஸ்ட்ரெயிட்ல. சோ அவர் லக்கிலி அவரோட விக்கெட் எடுத்தாங்க. அந்த இவரு ஹர்ஷித் ராணா இஸ் ரியலி பிரில்லியன்ட். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போடுறாரு. வந்து அவருடைய டெக்னிக் வந்து ஸ்லோவா போடுறது பாருங்க, அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களுக்கு. அண்ட் அவரை தேடி எல்லா கேட்சஸும் நீ போச்சு எழுதி பிடிச்சார். பட் அவங்க ஒன் திங் விச் வெண்ட் அகேன்ஸ்ட் தேர் ஃபேவர், பெனிஃபிட் ஆஃப் டவுட் எனக்கு கேட்டா விராட் கோலி கொடுத்துக்கலாம். விராட் கோலியோட அவுட் இருக்கு, அது வந்து வெயிஸ்டுக்கு மேல போனா நோ பால் கொடுக்கணும், ரைட்டு. பட் அவர் ஒரு ஸ்டெப் வெளில இருந்தார், கிரீஸுக்கு வெளியில இருந்தாரு. அந்த பால் அவரோட பேட் வேற ஃப்ரண்ட்ல வந்துச்சு, பயந்துட்டாரு. திடீர்னு ஒரு பால் நேரம் ஃபுல்லா வந்து பயந்து பேட்டை நீட்டினாரு பாருங்க. பேட்டோடைய கான்டாக்ட் பால் பட்ட போது அது டெஃபினெட்லி அபவ் த வேஸ்டா இருந்தது. பட் டெக்னாலஜி வைஸ் அந்த பேட் பட்ட இடத்துல இருந்து இவர் கிரீஸ்ல நின்னுந்தா எங்க இறங்கிருக்கோம்னு பார்த்த போது வேஸ்ட் கீழே போயிடுச்சு. அதனாலதான் இட் வெண்ட் அகேன்ஸ்ட் ஹிம். தவிர நியாயமா விராட் கோலி கொடுத்துருக்கலாம் அது இன் ஃபேவரா. அவரு பயங்கர ஃபியூரியஸ் ஆனாரு. பட் நான் என்ன கேள்வி கேட்கிறேன், விராட் கோலிக்கு எதிர் டீம்ல இப்படி ஒண்ணு ஆயிருந்து ஒரு அவுட் கொடுத்திருந்தா விராட் கோலி போய் இல்ல சார் அம்பையர் சார் அது நாட் அவுட் சார் அந்த பேட்ஸ்மேனை திருப்பி ஆட வைப்பாரா? இல்ல இல்லையா? சோ டெக்னாலஜிக்கு நம்ம அக்செப்ட் பண்ண அப்புறம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான், நான் அப்படி சொல்றேன். சோ இப்போ இது அவுட்ன்றீங்களா நாட் அவுட்ன்றீங்களா? அது புரியுது. அதாவது இவ்வளவு பர்ஃபெக்டா பாத்துருக்கவானா அது வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி கொடுத்துருக்கலாம். பட் இன்னைக்கு பிகாஸ் டெக்னாலஜி ரூல்ஸ் ஃபைனலி டிஆர்எஸ்ல கூட டெக்னாலஜி தான் சொல்லுது. ஃபுல் டாஸா பேட்ல வாங்கினா அந்த பால் லெக் பிரேக்கா கூகுளியானு தெரியாது. பட் டிஆர்எஸ் இஸ் டெல்லிங் யூ இட் இஸ் அவுட்னா நமக்கு எப்படி தெரியும்? அந்த பால் இப்படி போதா எப்படி போதான்னு தெரியாது இல்ல. ஃபைனலா டெக்னாலஜியை நம்புறோம். ஸோ டெக்னாலஜி தான் டிசைடிங் அத்தாரிட்டி. தேர்ட் அம்பையர் அப்படின்னா இது அவுட். பட் இட் வென்ட் அன்பார்ச்சுனேட்னு சொல்றேன். விராட் கோலிக்கு அது அன்பார்ச்சுனேட்னு சொல்றேன். எஸ், பட் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்காம அவர் சண்டை போட்டது, அம்பையர் கிட்ட போயிட்டு ரேஜ் பண்ணது, அதுக்கப்புறம் போகும்போது அந்த குப்பை தொட்டியெல்லாம் போட்டு அச்சு உடச்சிட்டு போனாரு, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னும் கொஞ்சம் அவர் மாதிரி ஒரு அதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். ஏன்னா விராட் கோலிக்கு எதிராக இப்ப கேகேஆருக்கு இப்படி ஆயிருந்ததுன்னா ஒரு பிளேயர் இவங்க போலிங் போடும்போது, தயாள் போலிங் போடும்போது அவங்களுடைய பேட்ஸ்மேன் ஸ்ரேயஸ் ஐயருக்கு யாருக்கும் இப்படி ஆகுதுன்னு வச்சுங்க. அதே மாதிரி வெயிஸ்ட்ல நோ பால் கொடுக்காம அவுட் கொடுத்துட்டாங்கன்னா இவர் அம்பையர்கிட்ட போய் சொல்லுவாரா? இல்ல நியாயமா பார்த்தா அது நோ பால் கிடையாது,
நோ பால் இல்ல, நோ பால் இல்ல அப்படின்னு பேசுவாரு. இல்ல அவுட் இஸ் அவுட், கம்பேர் நோ பால் நோ இல்லன்னு சொன்னோன்னா அவுட் பேசாம போவாரு. அதை நான் கேட்கிறேன், உங்க டீமுக்கு வருது, உங்களுக்கு வச்சு இவ்வளவு அடிதடி பண்றீங்களே, நார்மலா ஒத்துப்பீங்களா? ஃபைனலி யூ சே டெக்னாலஜி இஸ் தி ஃபைனல் ஜட்ஜ், we have to go by that ன்னு சொல்லுவீங்க. அதுக்கு சொல்றேன். எஸ், மத்த இதுல கூட நம்ம டெக்னாலஜி வந்து ரொம்ப வந்து சொல்லலாம் சார். பட் இந்த விஷயத்துல வந்து இட் வாஸ் வெரி கிளியர். நம்ம வந்து டெக்னாலஜி இப்ப இந்த டிஆர்எஸ் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடில இருந்து இந்த வேஸ்ட் ஹைட் நோ பால பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பால் இப்படி வருது அப்படின்னா இட் இஸ் நாட் கோனா சடன்லி ஹைக். இப்படி பால் மாற போறது கிடையாது. இப்படி வர பால் இப்படியே தான் போகுது. சோ இட்ஸ் வெரி கிளியர் திங். இன்னொன்னு, அவர் கிரீஸ்ல நிக்காம முன்னாடி வந்து நிக்கிறாருங்கும் போது அது வந்து ரொம்ப ஆப்வியஸான விஷயம். அதுல அவ்வளவு சண்டை போட்டுறதுக்கோ அதுல அது மேபி ஐ திங்க் அவர் அங்க போனதுக்கு அப்புறமா மேபி டக் அவுட்ல ரீப்ளேஸ பார்த்ததுக்கு அப்புறம் he would have understood that அவர் அவ்வளவு தூரம் இறங்கி நின்னனாலன்றத புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஐ அம் நாட் ஷூர். ஆமா, நீங்க வைட் அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்டா இருக்கட்டும், இந்த வேஸ்ட் லைன் நோ பால் ஜட்ஜ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே தேர்ட் அம்பையர் டிசைட் பண்றாரு. இஸ் டேக்கிங் ஹிஸ் ஓன் ஸ்வீட் டைம் இல்லையா? சோ தேர்ட் அம்பையர் சொன்னதுக்கு அப்புறம் கிட்ட சுப்ரீம் கோர்ட்டே சொன்ன மாதிரி அதுக்கு மேல நம்ம ஒண்ணு சண்டை போடுறதுல பாயிண்டே கிடையாது. பிகாஸ் அவங்க 6 முறை உட்காந்து டென்ஷன் இல்லாம ஜட்ஜ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. we have to accept it can go in our way, it can go in the opponent's way. அதை ஒத்துக்கணும்னு சொல்றேன். எஸ், அதுக்கப்புறம் மஹிபால் லோம்ரோர் அவுட் ஆனார் பாத்தீங்களா? அவர் வந்து ஒரு சீப்பான ஷாட்டுக்கு அவுட் ஆனார், அது அடுத்த விஷயம். ஆனா அவர் அவுட் ஆன பால் இப்போ வந்து நோ பால்னு சொல்லி இப்போ நான் பாத்துட்டு இருந்தேன். இப்போ வர வழியில ஃபுல்லாவே ட்விட்டர்ல ஃபுல்லா எல்லாருமே அது நோ பால், அது ஆக்சுவலா நோ பால் கொடுக்காம இருந்தா ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அதை பத்தி பாத்தீங்களா நீங்க? அதான் இப்போ வந்து அந்த கிரீஸ் ஈவன் கிரீஸ் மேல ஹீல் பட்டுதுன்னா கூட அந்த டெலிவரி பண்ற சமயத்து காலை மேல தூக்கிட்டா அது நோ பால் தான். சோ அது நம்ம வந்து புரிய மாட்டேன்றது. ஏன்னா வந்து டெக்னாலஜி இஸ் ஃபைனல்ன்றாங்க. அந்த டெக்னாலஜி ஃபைனலா இருக்கிறதே தப்பு, நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும். எஸ் சார், மூவிங் ஆன். இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவங்க ஓரளவுக்கு ஒவ்வொருத்தங்களும் வந்து கேமியோ குட்டி குட்டியா ஆடி அவுட் ஆனாங்க. நான் பாக்குற டிஃபரன்ஸ் என்னன்னா ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் அந்த ஒரு ரன் வித்தியாசங்கிறத தாண்டி அந்த டீம்ல அவுட் ஆன எல்லாருமே கேகேஆர்ல ஒரு குவிக் இன்னிங்ஸ் ஆடிட்டு அவுட் ஆனாங்க. இப்போ வந்து இவர் வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் ஒருத்தர் வேணா வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டுருக்கலாம். பட் ஆண்ட்ரே ரசல் 20 பால் 27. ரமன்தீப் சிங் டுவர்ட்ஸ் த எண்ட் இங்க எப்படி ஒரு கரண் சர்மா ஆடினாரோ அதே மாதிரி அங்க ரமன்தீப் சிங் 9 பால்ல 24 ரன்ஸ். சோ எல்லாருமே ஒரு குட்டி கேமியோ ஆட்டு போனாங்க. யாருமே சீப்பா அவுட் ஆகல எக்ஸப்ட் ஃபார் ரகுவன்ஷி. அவர் மட்டும் தான் 3 ரன்ல அவுட் ஆனார். மத்த எல்லாருமே அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 180 200 ஆடிட்டு தான் அவுட் ஆனாங்க, இல்லைன்னா ஹை ஸ்கோர் அடிச்சாங்க. இங்க ஆர்சிபில பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு மிடில் ஆர்டர் ஜிங்ஸ். கேமரூன் கிரீன் வந்து அவுட் ஆனது சுனில் நாராயணோட பால்ல இருக்கட்டும், மஹிபால் லோம்ரோ ஒரு காட்டன் போல்ட் ஆனதா இருக்கட்டும் சுனில் நாராயண் கிட்ட, இந்த 2 விக்கெட் தான் காஸ்ட் இல்லையா? இதுதான் மெயின் காஸ்ட். ஆமா, இல்ல பட்டேதார் should have been careful. மீதி பேர் எல்லாமே அப்பப்போ வராங்க, புதுசா வராங்க. மீதி பேர் ரன்ஸுக்கு போய் ஆகணும். ஏன்னா 10 11 12 ஆஸ்கிங் ரேட். புது பேட்ஸ்மேன் ரன்னுக்கு போகணும், வேற வழி கிடையாது. பட்டேதார் ஒரு 4 பால் நின்றுக்கலாம். பட்டேதாருக்கு பிரமாதமா பட்டு இருக்கு. இப்படி போனாலும் படுது. பட்டேதார் வேற சுனில் நாராயண் எக்ஸ்போஸ் பண்றாரு, மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்போஸ் பண்றாரு. என்ன பண்றாங்க? ஆன் த லெக் ஸ்டம்ப் நிக்கிறாரு. ஆன் த லெக் ஸ்டம்ப்ல நின்று ஸ்ட்ரோக்கு போகும்போது எல்பிடபிள்யூ சான்ஸ் இருக்கு. கிளியரா கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஸ்பேஸ் டவுன் த லெக் சைட் இம்ப்ரோவைஸ் பண்ணி. அப்ப என்ன ஆகுது? நிறைய விட்டு கிடைக்குது அடிக்கிறதுக்கு. சோ அவரே ஒரு எலிவேஷனை கிரியேட் பண்ணி பியூட்டிஃபுல் அடிச்சார். அதனால தான் சொன்னேன், பட்டேதார் வந்து கேர்ஃபுல்லா இருந்தா அவங்க கையில மேட்ச். வெரி வெல் செட், நினைச்ச மாதிரி சிக்ஸ் அடிச்சிருக்காரு இன்னைக்கு. சோ பட்டேதார் தான். நான் மீதி பேரை பிளேம் பண்ண மாட்டேன், பிகாஸ் மீதி பேர் வந்த உடனே அடிச்சுதான் ஆகணும். இவர் வந்து கொஞ்சம் பால் ஸ்டாப் ஆகி வந்துச்சு மேல லோம்ரோ வருது. அவரு ஃபர்ஸ்ட் கிளாஸா விட்ரா பண்ணி ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. கிரீன் அடுத்த பால் மிஸ் டைம்டு. சோ அவங்க எல்லாமே சிக்ஸுக்கு போயாகணும். பட்டிதாராலும் ஒரு 3 பால் தள்ளி ஆடிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம் அவருடைய நாக். அவர் தான் நான் பிளேம் பண்ணுவேன். அவர் கையில இருந்தது மேட்ச். பிகாஸ் ஏன்னா ரன் ரேட் நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது அந்த நேரங்கள்ல எல்லாம் ஒரு ஓவருக்கு 10 அடிச்சா போதும் இருந்துச்சு. ஒரு 13 14 ஆஸ்கிங் ரேட் இருந்தா கூட 16 இருந்தா கூட டென்ஷன் ஆகலாம். 10 அண்ட் ஓவர்ங்கிறது வந்து இப்ப இருக்கிற T20 ஸ்டைலுக்கு வித் டிகே டு கம், டிகே இருக்கிறாரு உங்ககிட்ட, இவ்வளவு பேர் இருக்கிறாங்கும் போது இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கால்குலேட்டிவ் ரிஸ்க் மட்டும் எடுத்து ஒரு ஓவருக்கு எனக்கு 10 ரன் தான் தேவை, 25 எல்லாம் தேவையில்லைன்னு ஆடி இருந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா அவங்க வந்து மேட்சை கையில வச்சிருந்திருக்கலாம். அவசரப்பட்டு எல்லா பாலுக்கும் ஷாட் பண்ணதுதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இன்னொன்னு பிரில்லியண்டா பண்ணாரு ரசல். என்ன பண்ணாரு? யூஸ்வலா தேங்காய் உடைப்பாரு, இன்னைக்கு பூ தூ ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு தேங்காய் உடைக்கு போல. எஸ்பெஷலி தினேஷ் கார்த்திக் எல்லாம் ஒரே டீம் விளையாடுறாங்கல்ல, அவருக்கு நல்லா தெரியுது தினேஷ் கார்த்திக் நீங்க ஃபாஸ்டா போட இம்ப்ரோவைஸ் பண்ணா அப்படின்னு மெதுவா போட. கடைசியில் தினேஷ் கார்த்திக் எடுத்த விக்கெட் பாருங்க, மெதுவா போட்ட போல 2007 மிஸ்பாவுல ஜோகிந்தர் சர்மா கவுடால அவர் பின்னாடி போயிட்டாரு, ஏர்லியா ஆடி முடிச்சிட்டாரு. அப்புறம் பால் பாட்டம் ஆஃப் த பேட்ல போயிட்டு லாப் ஆச்சு மேல. அது வந்து ரசலுடைய பிரில்லியன்ஸ். ஸோ இன்னைக்கு ரசல் ஆஸ் அ போலர்
ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஃபெயில் ஆனா கூட ஸ்ட்ரைக் ரேட்ல ஆஸ் அ போலர் குரூஷியல் விக்கெட் எடுத்து ஜிங்ஸ் பண்ணி விட்டாரு டீம். வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் ஆர்சிபி கையில இருந்த மேட்ச். இந்த மேட்ச் அவங்க விட்டுக்கூடாது. இந்த மேட்ச் கூட பீன் ஆர்சிபி டர்னிங் பாயிண்ட். அவங்க அதை விட்டுக்கூடாது இந்த மேட்ச். எஸ் எஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பண்ணி ஜெயிச்சிருந்திருக்கலாம். பட் ஆர்சிபி என்ன பொறுத்த வரைக்கும் பட் ஒன் திங் சார், ஆர்சிபி நெவர் டிசப்பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ஐ மீன் நாட் இன் a wrong சென்ஸ் சார். அப்படி சொல்லல சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்க, நாம ரசகுல்லா முழுங்கலான்னு பாக்குறோம், மைசூர் பாகு முழுங்கலான்னு பாக்குறோம். பட் மைசூர் பாக்கே ரசகுல்லா முழுங்கிச்சு இன்னைக்கு அப்படின்றத நீங்க வித்தியாசமா நீங்க சொல்றீங்க. எனக்கு என்னன்னா இவங்களோட வெறி ஒண்ணு வரணும். ஏன்னா ஆப்போனன்ட் 1 ஆல் அவுட் எடுத்துடுறாங்க. பட் நாங்க 0 ஆல் அவுட் ஆயிடுவோம். எப்படி அது கூட அதுன்றேன். அந்த ஒரு வெறி வரும் கட்சி ஓவர்ல. இல்ல சார், நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்கன்னு எப்படி சொல்றேன்னா, ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெய்னிங்கான மேட்ச் ஆர்சிபி கொடுக்குறாங்க. தே நெவர் டிசப்பாயிண்ட் அஸ் அப்படி சொல்றேன். ஆமா, பட் ஒரு பிளான நல்லா மெஜஸ்டிக்கா அடிக்கிறவங்க, இந்த ரணகளமா அடிக்கிறவங்களை எப்படி நிக்க வைக்கலான்றத ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்றது ஆர்சிபி தான். அது பிக் பிளஸ் பாயிண்ட். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வின் எடுக்கணும்னு நினைச்சேன். எஸ், பாப்போம் சார். ஜிடி வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச் ஏதோ ஒரு நிலைமையில அங்க பின்னாடி போய்கிட்டு இருக்குது. நீங்க தான் அப்பப்ப அப்படி இப்படி பாக்குறீங்க. எனக்கு பார்க்க முடியல. எனக்கு டிவி பின்னாடி இருக்குது. நான் அதுக்குன்னு கிட்டத்தட்ட டிவிக்கு நேர் ஆங்கிள் வச்சிருக்கேன். லைட்டா ஓரகண்ணில் மட்டும் பாக்குறதுக்கு. பிகாஸ் எதையும் மிஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக. So I think lot of excitement in store because 59 for 1 of 6.3 ஓவர்ஸ்ல இருக்காங்க பிபிகேஎஸ். அஷுதோஷ், சஷாங்க்ன்ற 2 ராட்சசங்க வருவாங்க பேட்டிங்க்கு. அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் ஜிடி அப்கோர்ஸ் அவங்க இவங்களுடைய டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் நூர் அண்ட் ரஷீத் அவங்க எப்படி டார்கெட் பண்றாங்கன்றதை பார்க்கணும். இட் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். மறுபடியும் சந்திக்கிறோம் ஆன் அவர் ஃபேவரட் RRR.